வணக்கம் மக்களே, வெல்கம் டு PON மூவி ரிவ்யூ. தமிழ் சுந்தரி 2 மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரியோ, வர்த்திகா, சேத்தன், மாளவிகா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற ராமன் லீலா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ராமன் லீலா இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொன்னோம்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடிட்டு இருக்காப்புல. பார்க்குற எல்லா பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு மாப்பிள்ளையை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போகுது. ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறப்போ ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறப்போ அவர் மேலே காதல் வைக்கப்படுறாப்புல. அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் வைக்குது. அதாவது நான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டேன், நீ 6 மணிக்கு மேலே ஏதாவது அவசரம்னா ஒரு மெசேஜ் போட்டு நான் அதை பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுவேன், இதுக்கு ஓகேன்னா நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்க போக, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியோ அக்செப்ட் பண்ணிடுறாரு. அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க காதல் கை குச்சா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் குறிப்பாக சொல்லணும், ரியோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பர்ஃபார்மன்ஸில் அவர் சில இடத்துல ஓவர் டூ பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 கேரக்டர் பேசினே இருக்கும்போது வந்து பிரேக் பண்ணி 4th வாலை பிரேக் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீனு. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவர் டைரக்டர் யூஸ் பண்ணார். அது ஏன் யூஸ் பண்ணார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. இந்த கதையோட ஸ்டோரி லைனே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைன் வச்சுக்கோங்களேன், சிங்கிள் லைனாக. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளம்சி பண்ணி கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர்த்திகா அவங்க ஹீரோயினோட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து நம்ம சேத்தன், மாளவிகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாஃபிகா அபு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியோவுக்கு தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இதை தவிர்த்து நயானா எல்ஸு, காத்தாடி ராமமூர்த்தி, தீபா வெங்கட், மாகாப்பா ஆனந்தாவே வராப்பில், இவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டே இருக்காங்க. இதை தவிர்த்து சூப்பர் சுப்பையா வர கேரக்டர்லாம் எதுக்கு அவ்வளோ நேரம் இழுத்தாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அவர் ஒரு சீக்வன்ஸ் முனிஷ்காந்த் ஒரு 20 நிமிஷம் வருவாப்பில், அந்த சீக்வன்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போன விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளம்சி அங்கங்கே கிளம்சி பண்ணி கதையை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக சொல்ல வரவே நான் அக்செப்ட் ஆகிட்டேன்னா ஒரு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாப்பில், நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா இல்லை அக்செப்ட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி அதே ஃபீலிங் தான் எனக்கும். ஏன்னா இந்த படத்தை அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களா இல்லை கரெக்டாக முடிச்சாங்களான்ற மாதிரி எனக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்தது. இதை தவிர்த்து இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு படத்தோட லைனு தான் இந்த படத்தோட லைனுமே. பட் என்ன ஒன்று, ரெண்டுமே ஒரு ஸ்டோரி லைன் சேம் தான், பட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டு, அதே நேரத்தில் சுச்சுவேஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டு. அதுதான் இங்கே வித்தியாசம். ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாராக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வு மாதிரி இழுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் படத்தை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் ஓடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டாங்க. இதை தவிர்த்து மியூசிக்கு சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் மியூசிக்கில் ஸ்ரீராம் வாய்ஸில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் படம் பார்க்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு நம்ம சினிமாட்டோகிராஃபர். இதை தவிர்த்து இந்த படத்தில் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சில இடத்துல மாக்காப்பா வர சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முகத்தில் லைட்டாக சிரிப்பு வர மாதிரி இருந்தாலும் பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காமெடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகலை. ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் 5க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான வச்சு தான் இந்த படம். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம்.